காலிஃப்ளவர் கூட்டு வைக்கிறதுக்கு வெந்நீரில் ஃபஸ்ட்டு அவிக்குது. ஒரு அரைக்கரண்டி மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்காங்க. வேகட்டும், இன்னும் நல்லா வேகட்டும். காலிஃப்ளவருக்கு இந்த ஜீரகத்தை இடிக்கணும். ஒரு கரண்டி ஜீரகம், இந்த பூண்டு இஞ்சி பூண்டையும் சேர்த்து இடித்து வைக்கணும். அது கூட பாத்திரம் நல்லா காஞ்சிட்டு எண்ணெய் சேர்த்துருக்காங்க தேவையான அளவு. எண்ணெய் காயட்டும். காலிஃப்ளவர் வேக வச்சுருக்கு. அதுக்கு தேவையான பொருள் கடுகு, பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு ஜீரகம் இடித்து வச்சுருக்கு. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் காயப்பொடி, மசாலா, குழம்பு மசாலா மட்டும் சேர்த்தா போதும். இதில் தான் எடுக்கணும். கடுகு சேர்த்துருக்காங்க. ஜீரகம் சேர்த்துருக்காங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க. வெங்காயம் சேர்த்துருக்காங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துருக்காங்க. வதங்கிட்டு இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துருக்காங்க. நல்லா கிண்டுங்க. தக்காளி சேர்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டு இப்போ தேவையான உப்பு சேர்த்துருக்காங்க. குருமிளகு எரிப்புக்கு சேர்த்துருக்காங்க தேவைக்கு. சிக்கன் மசாலா ஒரு கரண்டி சேர்த்துருக்காங்க. கொஞ்சம் காய பவுடர், உப்பு எல்லாம் பார்த்தாச்சு. கிண்டி விட்டு பச்சை மணம் போனோடனே இறக்க வேண்டியதான். ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை சேர்த்துருக்காங்க. தேங்காய் இல்லாமல் வச்சுருக்கு. இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொட்டி சாப்பிட்றதுக்கு, சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க.